இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை பற்றினான ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அரியலூர் பகுதியில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் சில டைனோசர் முட்டைகள் கிடைத்ததாக நமக்கு செய்திகள் பரவலாக எல்லா தொலைக்காட்சியிலும் வந்தது. இதை பற்றினதான நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. கடைசியாக நேற்று அது டைனோசருடைய முட்டைகள் அல்ல, அது ஒரு படிமம். அது சில வருஷங்களாக அது அப்படியே கடலுக்குள்ளே இருந்ததுனால, ஆற்றுக்குள்ளே இருந்ததுனால அது கடினமாக மாறி இருக்கிறது என்று சொல்லி அதற்கு சில விஞ்ஞான ரீதியான ஆதாரங்களை கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன அதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த டைனோசர் முட்டைகளை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதை பற்றி ஒரு விளக்கத்தை ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த விஞ்ஞானி கொடுத்துக்கிட்டு இருந்தார், ஒரு ஆராய்ச்சியாளர். அந்த ஆராய்ச்சியாளர் சொல்லிக்கிட்டே வரும்போது, இந்த டைனோசர் முட்டைகள் இப்போ கிடைக்கிது, அமெரிக்காவில் கிடச்சிருக்குது, இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்கு. அது எப்படி இந்த டைனோசர் முட்டைகள் இப்போ கிடைக்கிது, இந்த முட்டைகள் நமக்கு கிடைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கான ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார். அதை உட்காந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த டைனோசர்கள் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கிறதான அந்த தன்மையை கொண்டவைகள். அதற்கு பிறகு இந்த முட்டைகள் எல்லாம் எப்படி நமக்கு கிடைத்தது, ஏன் அவைகளெல்லாம் அந்த டைனோசராக மாறுவதற்கு முன்பதாக என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்காக அவர் ஆராய்ச்சியை மேற்கொண்டு அதுலேருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அந்த விளக்கத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டைனோசர் முட்டைகள்லாம் போடப்பட்ட காலத்தில் அவைகள் குஞ்சு பொரிப்பதற்கு முன்பதாக, நல்ல கவனிங்க, இந்த வலைத்தளத்தில் இருக்குது, அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சடனாக ஏற்பட்டதான ஒரு ஜலப்பிரளயம். அதாவது அவர் சொன்ன வார்த்தை என்ன, சடனாக ஏற்பட்ட ஒரு வெள்ளம், ஒரு மிகப்பெரியதான தண்ணீர் சூழ்மம் அப்படி சூழ்ந்ததுனால இவைகள் எல்லாம் குஞ்சு பறிக்காமல் அந்த முட்டையெல்லாம் தண்ணீர் அடித்துக்கொண்டு ஆளுக்கு போய்விட்டது. அது அப்படியே ஆழ்தளத்தில் தங்கிவிட்டது. நம்முடைய காலத்தில் ஏறக்குறைய அவர் என்ன சொல்கிறாரோ பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்பாக. இங்கே நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பல மில்லியன் வருஷங்கள் அப்படிங்கிறத நம்ம காதுகளில் பலவாறு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த பல மில்லியன் வருஷ கூற்று எப்போ வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், டார்வினுக்கு பிறகு வந்தது. இந்த சார்ல்ஸ் டார்வினுங்கிறவருக்கு பிறகு வந்தது. அவர் தான் இந்த பரிணாம வளர்ச்சி, அதாவது எவால்வேஷன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எப்போ வந்தது அப்படின்னு கேட்டால், வேதத்துக்கு எதிரான சிந்தனைகள் உருவாக்கப்பட்ட போது. ஏன்னா கிரியேஷன், தேவன் தான் உலகத்தை எல்லாவற்றையும் படைத்தார் என்பது அது நிதர்சனமான உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு எதிரான கருத்துக்கள் விளைக்கப்பட்ட எல்லாமே இப்பொழுது உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் சூரியன் வெடிச்சு அந்த நெருப்பு துளி தான் இந்த பூமி, அந்த பூமி மேலே ஈரமாக மழை பெய்ந்து மேலே கூலாயிருச்சு, உள்ள சூடாக இருக்குது. அப்புறம் பல மில்லியன் வருஷங்கள் அப்படியே இருக்கும்போது அந்த சூட்டுக்கும் குளிர்ச்சிக்கும் நடுவில் இருந்து உருவான சில உயிரினங்கள், அமீபா போன்ற உயிரினங்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் பல மில்லியன் வருஷங்களாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மிருகங்களாக, பறவைகளாக மாறி கடைசியாக மிருகங்களாக, மிருகத்தில் குரங்கு, குரங்குல மனுஷ குரங்கு, மனுஷ குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லி இதற்கான ஒரு பெரிய லாங் ஹிஸ்டரி சொல்லுவாங்க. இது எல்லாமே அசம்ஷன். இதற்கான விளக்கங்களை இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது வைத்திருக்கிறத வச்சுக்கிட்டு இவங்க அசியூம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு கிரியேஷனுக்கான அப்படியே எல்லாவற்றுக்குமான காரணங்கள் இருக்கிறது. இந்த கிரியேஷனுக்கு எதிராக உருவாக்கப்பட்டது தான் இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கை. இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு கொண்டிருக்கு. எதனாலனா, பரிணாம வளர்ச்சி கொள்கையின்படி டைனோசர் காலம் பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்பாக, அந்த காலத்தில் மனுஷன் கிடையாது. அதற்கு பிறகு, அதெல்லாம் அழிஞ்ச காலத்துக்கு பிறகு தான் மனுஷ காலம் வருது அந்த பரிணாம வளர்ச்சியின் கொள்கையின்படி. ஆனால் இப்போ சில வருஷங்களுக்கு முன்பாக ஆப்பிரிக்காவில் மனுஷனுடைய கால் தடமும் டைனோசருடைய முட்டைகளுடைய கால் தடமும் ஒன்றாக கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இதை பார்த்தபோது டைனோசர் காலமும் அந்த கால் தடம் ரெண்டும் ஒரே காலகட்டத்தை சார்ந்தவைன்னு சொல்லி அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. இந்த மனுஷ கால் தடம் என்பது சில 1000 வருஷங்களுக்கு முன்பாக, ஒரு 6000 வருஷத்துக்கு உட்பட்டது தான். மில்லியன் மனுஷனுடைய வருஷம் அவ்வளோதான். இந்த மிருகங்கள், இவங்க சொல்லக்கூடியதான மரங்கள், பாறைகள், இதெல்லாம் பல மில்லியன் சொல்லுவாங்க. ஆனால் மனுஷனை வச்சு பல மில்லியன் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா மனுஷன் இப்போ உயிரோட கூட இருக்கிறான் பாருங்களேன். இதை வச்சுக்கிட்டு இவங்களால ப்ரூஃப் பண்ண முடியாது பல மில்லியன். உயிரற்ற காரியங்களை சில அடர்த்திகளை வைத்துக்கொண்டு இவர்கள் அசியூம் பண்ணுகிறாங்க. கார்பன் டேட்டிங் மெத்தட்னு சொல்கிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 6000 வருஷத்துக்கு மேலே அவங்களால ப்ரூஃப் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அவங்க அசியூம் பண்ணிக்கிட்டே போவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த டைனோசருடைய முட்டைகள் எல்லாமே எப்படி, இப்போ நம்மளுடைய செய்தி அதுதான், இந்த டைனோசருடைய முட்டைகள் எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரியதான சடனாக ஏற்பட்ட, அந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, சடனாக ஏற்பட்டதான ஒரு ஜலப்பிரளயத்தில் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வெள்ளத்தில். இந்த சடனாக ஏற்பட்ட வெள்ளம் எப்போ வந்துச்சு அப்படின்னு கேட்டால் பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்பாக அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட காலக்கெடு கிடையாது. ஆனால் நம்மகிட்ட தெளிவாக இருக்கு, நோவா காலத்தில் தான் எல்லா உயிரினங்களும் அழிக்கப்பட்டது. அந்த ஜலப்பிரளயமானது இரவும் பகலும் 40 நாள், நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே சட்டனாக அந்த ஜலப்பிரளயம் ஏற்பட்டது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வரல, ஒரே நாள்
வானத்தின் மதகுகளும் திற உண்டன, அப்படியே மகா ஆழத்தின் ஊற்றுகளும் திற உண்டன வசனம் சொல்லுது. சடனா மேலிருந்து தண்ணி கீழேருந்து தண்ணி, இந்த சடன் வெள்ளத்தை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வேதாகமத்தின் கூற்றின்படி இந்த டைனோசருடைய முட்டைகள் எப்படி கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதுக்கான ரெண்டுத்துக்கும் ஒப்பிட பார்த்தீங்கன்னா, பைபிள் 100% ஆதாரபூர்வமானவை. கர்த்தர் சொன்னவைகளில் ஒன்றும் பொய்யுரையாத தேவன். அவர் சொன்னது சொன்னபடி எல்லாம் நடக்குது. மற்ற எதுக்குமே இப்போ குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்றதுக்குமே அசம்ஷனுக்குள்ள தான் இருக்கிறோமே ஒழிய குரங்குடைய குரோமோசோனும் மனுஷனுடைய குரோமோசோனும் இன்னும் ஒத்து போகவே இல்லை. ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க பல 100 வருஷங்களாக. எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் இந்த 2000 வருஷம் கழிச்சு, இன்னும் பழைய ஏற்பாட்டையும் சேர்த்தோம்னா ஒரு 6000 வருஷம் கழிச்சும் இன்னும் நமக்கு வேதாகமத்தினுடைய உண்மைத்தன்மை நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. வேதத்தை நல்லா படிங்க, இந்த வேதத்தில் உள்ள சத்தியங்களை அறிஞ்சு கொள்ளுங்க. இவைகள் 100% உண்மைத்தன்மை வாய்ந்தவை. இதில் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் இதில் ஒழிந்து போகாது. கர்த்தர் சொன்ன அத்தனையும் 100% ஆதாரபூர்வமானவைகள்.